Hello guys, welcome back to our channel. நான் உங்க பேட்டரி வாங்க வீடியோக்குள்ள அடி போறேன். பேட்டரி சார். எஸ் சார். நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்க சார். உங்களை விடுங்க சார். மனிதர்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்குமா? சூப்பர் பவர் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்துல உண்டா? நீங்க இது சூப்பர் பவர் உள்ள மனிதர்களை நீங்க வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா? நம்ம கார்ட்டூன்லயோ டிவிலயோ இல்லைன்னா நம்ம புக்ஸ்லயோ தான் நம்ம படிச்சிருப்போம் சூப்பர் பவர் உள்ள மனிதர்கள்னு. ஆனா ரியல் லைஃப்ல சூப்பர் பவர் உள்ள மனிதர்கள் உண்டா உண்மையிலேயே? ஒருவேளை இருக்குமோ சூப்பர் பவர் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்துல? அப்படி இருந்தா அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சூப்பர் பவர் ஒரு மனிதனுக்கு 3 வழியில தான் கிடைக்கும் சூப்பர் பவர். ஃபர்ஸ்ட் எப்படி கிடைக்கும்னா, அவன் பிறக்கம்பலே அவன் சூப்பர் பவரோட பிறந்திருப்பான். ரெண்டாவது எப்படி கிடைக்கும்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம அவனுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். மூணாவது உள்ள மனுஷனுக்கு எப்படி சூப்பர் பவர் கிடைக்குதுன்னா, அவராட்டை உருவாக்குறான் சூப்பர் பவரை தன்னைத்தானே. இப்படி ஒரு 3 வழியில தான் மனிதர்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. அது மாதிரி நம்ம இந்த வீடியோல சூப்பர் பவர்ஸ் உள்ள 2 மனிதர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஒரு 2 நாளத்தை முன்னாடி என்ன பண்ணோம், எப்ப எழும்பினோம், என்ன சாப்பிட்டோம், என்ன ட்ரெஸ் பண்ணோம் கூட நமக்கு தெரியாது. ஆனா பாப் பெட்ரல்னு சொல்ற ஒருத்தருக்கு அவர் பிறந்ததை தொட்டு அவர் இறந்து போறதோட அவருக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்கோ எல்லாமே அப்படி அவருக்கு ஞாபகம் அப்படியே இருக்குமா. உதாரணத்துக்கு அவர்கிட்ட போய் 2008ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா, காலையில எத்தனை மணிக்கு எழும்புனேன், காலமா என்ன சாப்பிட்டேன், என்னெல்லாம் ஒர்க் நான் பண்ணேன், எத்தனை பேரை மீட் பண்ணேன், எங்கெல்லாம் போனேன், வெதர் கண்டிஷன் எப்படி இருந்து, நைட்டு என்ன டின்னர் சாப்பிட்டு நம்ம உறங்கினேன் எல்லாமே அவர் டீட்டெயிலாக சொல்லுவார். அப்படி ஒரு சூப்பர் பவர் அவர்கிட்ட உண்டா? அவர் வாழ்க்கையில நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் பார்க்குற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நொடியிலையும் அவர் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாருன்னு எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்குமா. அவர் சின்ன வயசுல இதே மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காது அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இதே மாதிரி பவர்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் குறைஞ்சு வளர்ந்த பிறகுதான் அவருக்கே தெரியுது இந்த பவர் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கிட்டயுமே இந்த பவர் கிடையாதுன்னு. அப்புறம் இவரை பத்தி உள்ள உண்மைகள் எல்லாம் அக்கப்பக்கம் தெரிஞ்சு நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாமே இவரை பத்தி தெரிஞ்சு விட்டது. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் இவர் பிரெயினை ரிசர்ச் பண்ண தொடங்கிட்டாங்க. அப்பந்தான் அவங்களுக்கு ஒரு உண்மையை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவருக்கு அவருக்கு பிரெயின்ல ஹைப்பர் தெர்மேசியான ஒரு நோய் அவர் பிரெயினை அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மென்டல் டிசார்டர் இருக்கிறவங்க அவங்க லைஃப்ல என்னென்ன பண்ணணும்னு உள்ளத அவங்க மறக்கவே மாட்டாங்க. இது வேற மாதிரியான ஒரு சூப்பர் பவர். யூ ஆர் எ காட் கிஃப்டட் சைல்டுன்னு நம்ம இதை நினைச்சிட்டு இருந்தோமே, அதுதான் இதுல ஒரு தவறான செயல். ஏன்னா அவருக்கு லைஃப்ல அவருக்கு மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துன்னா அவரால் சாகுறதோட அதை மறக்கவே முடியாதா அந்த இன்சிடென்ட். அதான் இந்த டிசீஸ்ல உள்ள ஒரு மைண்ட். அடுத்து நம்ம 2வது சூப்பர் பவர் உள்ள மனிதனை பத்தி பார்ப்போம். ஸ்டீல் லட்வின் என்கிற இவர் பாம்பை பற்றி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்திருக்காரு. பாம்பு கடிச்சா நம்ம எப்படி சாகுறோம், பாம்பு நம்மளை கடிச்சாட்டேங்கி நம்ம உடம்புல ஏறிய பிளட் எல்லாமே அப்படி உறைஞ்சு போய் நம்ம சாகுறோம். அந்த விஷயம் இவருக்கு சின்ன வயசுலேயே இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இவர் அதுக்குள்ள ஒரு மருந்து நம்ம கண்டுபிடிச்சணும்னு சொல்லி சின்ன வயசுலேயே நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகி பாம்பு கடிச்சா பிளட் உறையாம இருக்க ஒரு மெடிசின் கூட அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மெடிசின் வேலை செய்தான்னு பார்க்குக்கு அவர் இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய விஷம் உடைய நஞ்சு உடைய பாம்புகள் எல்லாம் பிடிச்சி அவருக்கு உடம்புலயே அவர் கடிக்க விட்டு அந்த மெடிசின் செக் பண்ணி பார்த்திருக்காரு. அவர் அப்படி செக் பண்ணி பார்த்தது 1-2 பாம்பு கிடையாது. அவர் ஒரு 30 வருஷத்துல 1000த்திற்கும் மேற்பட்ட பாம்புகளை அவர் தன் உடம்புல கடிக்க விட்டு ரிசர்ச் பண்ணிருக்காரு. அந்த பாம்பு எல்லாமே சாதாரண பாம்பு இல்ல, கொடூர விஷமுள்ள பாம்புகள். கடிச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே நம்ம உசுரெல்லாம் பறிச்சுட்டு போவோம். அப்படிப்பட்ட பாம்புகளையாகும் அவர் தன் உடம்புல கடிக்க விட்டு அவர் ரிசர்ச் பண்ணிருக்காரு. இவர் இவ்வளவு பாம்பு கிட்ட கடி வாங்கின பிறகும் இவருக்கு உடம்புல ஹெல்த் இதுவரை வந்ததே கிடையாது. இவர் கண்டுபிடிச்ச இந்த விஷயம் மட்டும் உலகத்துக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம பாம்பு கடிச்சா பயப்படுற வேண்டியதே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு ஊசி போட்டா மட்டும் போதும், நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிடலாம். இத்துடன் இந்த வீடியோல விட பெறுவது நான் உங்க சொந்த பேட்டரி. அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.